Praise the Lord. இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். 6 மாதங்கள் கர்த்தர் காப்பாற்றி இந்த 7வது மாதத்துல கர்த்தர் கொண்டு வந்தார். அவர் நாமத்துக்கே சகல மகிமை உண்டாகட்டும். நாம் ஒரு தமிழ் பாடலை பாடி நாம் தேவனை ஆராதிப்போம். ஆமென். ஹல்லேலூயா. Praise the Lord. உற்சாகமா கையை தட்டி இயேசுவுக்கே மகிமை. இயேசு நாமத்துக்கு மகிமை. தீங்கை காணாதிருப்பாய், தீங்கை காணாதிருப்பாய், தீங்கை காணாதிருப்பாய், தீங்கை காணாதிருப்பாய். என் மகனே என் மகளே தீங்கை காணாதிருப்பாய். என் மகனே என் மகளே இனி தீங்கை காணாதிருப்பாய். அல்லேலூயா அல்லேலூயா என்றே பாடிடு. இயேசு என்ற நாமத்தையே துதித்து பாடிடு. அல்லேலூயா அல்லேலூயா என்றே பாடிடு. இயேசு என்ற நாமத்தையே துதித்து பாடிடு. உன் தீமைகள் நன்மையாய் மாறிடும். உன் தீமைகள் நன்மையாய் மாறிடும். தீங்கை காணாதிருப்பாய், தீங்கை காணாதிருப்பாய், தீங்கை காணாதிருப்பாய், தீங்கை காணாதிருப்பாய். என் மகனே என் மகளே இனி தீங்கை காணாதிருப்பாய். என் மகளே என் மகனே இனி தீங்கை காணாதிருப்பாய். கையத்தட்டி உற்சாகமா அந்த 1ஆம் தேதியில ஹல்லேலூயா. ஜீசஸ் இயேசு ராஜாவுக்கே சகல மகிமை உண்டாகட்டும். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் பெரியவர். இயேசுவுக்கே மகிமை. ஹல்லேலூயா. தீமைகள் தேசத்தில் பெருகிடும், வறுமைகள் வியாதிகள் தாக்கிடும். தீமைகள் தேசத்தில் பெருகிடும், வறுமைகள் வியாதிகள் தாக்கிடும். வல்லவர் இயேசுவின் கரங்களே தீமையை விலக்கி காத்திடுமே. வல்லவர் இயேசுவின் கரங்களே தீமையை விலக்கி காத்திடுமே. தீங்கை காணாதிருப்பாய், தீங்கை காணாதிருப்பாய், தீங்கை காணாதிருப்பாய், இனி தீங்கை காணாதிருப்பாய். கையை தட்டி உற்சாகமா ஹல்லேலூயா. இந்த 7வது மாதத்தை கர்த்தர் கொண்டு வந்தாரு. அவர் நாமக்கே சகல மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஓ ஜீசஸ், எத்தனை அருமையான ஒரு ஆண்டவர், எத்தனை ஆச்சரியமான ஒரு ஆண்டவர் அவர். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பொல்லாத மனிதர்கள் எழும்பிடுவார், உனக்கு தீங்கு செய்ய எத்தனிப்பார். பொல்லாத மனிதர்கள் எழும்பிடுவார், உனக்கு தீங்கு செய்ய பதுவிருப்பார். உலகத்தை ஜெயித்தவர் நம் இயேசு, பொல்லாத மனிதரை கலங்கடிப்பார். உலகத்தை ஜெயித்தவர் நம் இயேசு, பொல்லாத மனிதரை கலங்கடிப்பார். தீங்கை காணாதிருப்பாய், தீங்கை காணாதிருப்பாய், தீங்கை காணாதிருப்பாய், இனி தீங்கை காணாதிருப்பாய். என் மகனே என் மகளே இனி தீங்கை காணாதிருப்பாய். என் மகளே என் மகனே இனி தீங்கை காணாதிருப்பாய். அல்லேலூயா அல்லேலூயா என்றே பாடிடு.
இயேசு என்ற நாமத்தையே துதித்து பாடிடு. அல்லேலூயா அல்லேலூயா என்றே பாடிடு. இயேசு என்ற நாமத்தையே துதித்து பாடிடு. உன் தீமைகள் நன்மையாய் மாறிடும். உன் தீமைகள் நன்மையாய் மாறிடும். கையத்தட்டு உற்சாகமாய். இயேசு அற்புதங்களை செய்கிறவர். அல்லேலூயா. 6 மாதங்கள் கர்த்தர் காப்பாற்றி 7வது மாதத்துல கர்த்தர் கொண்டு வந்தாரே. சகல மகிமை உண்டாகட்டும் அவருக்கு. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எல்லா நாமத்தை காட்டில் பெரிய நாமம் இயேசு நாமம். ஜீசஸ். உற்சாகமாய் சந்தோஷமாய் கர்த்தர் அற்புதம் செய்தார் என்று சொல்லி எதிராக சாத்தான் எழும்பிடுவான். உனக்கு தீங்கு செய்ய எத்தனிப்பான். எதிராக சாத்தான் எழும்பிடுவான். உனக்கு தீங்கு செய்ய எத்தனிப்பான். சாத்தானின் தலையை மிதித்தவர் சத்துரு சேனையை மிதித்திடுவார். சாத்தானின் சேனையை மிதித்தவர் சத்துரு சேனையை சிதறடிப்பார். சத்துரு சேனையை சிதறடிப்பார். தீங்கை காணாதிருப்பாய். தீங்கை காணாதிருப்பாய். தீங்கை காணாதிருப்பாய். தீங்கை காணாதிருப்பாய். என் மகனே என் மகளே இனி தீங்கை காணாதிருப்பாய். இனி தீங்கை காணாதிருப்பாய். அல்லேலூயா அல்லேலூயா என்றே பாடிடு. இயேசு என்ற நாமத்தையே துதித்து பாடிடு. அல்லேலூயா அல்லேலூயா என்றே பாடிடு. இயேசு என்ற நாமத்தையே துதித்து பாடிடு. உன் தீமைகள் நன்மையாய் மாறிடும். உன் தீமைகள் நன்மையாய் மாறிடும். உன் தீமைகள் நன்மையாய் மாறிடும். உன் தீமைகள் நன்மையாய் மாறிடும். ஹல்லேலூயா. நன்றி அப்பா. இயேசுவே இந்த 7வது மாதத்திலே கர்த்தாவே எல்லா தீமைகளையும் ஆண்டவரே நன்மையாய் மாற்றி நீர் எங்களை ஆஸ்வதிக்க போற எல்லா கிருபைகளுக்காக உமக்கு நன்றி 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 நன்றி. உங்க நாமத்தையே உயர்த்தி 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 ஆராதனை செய்கிறப்பா. உங்க நாமம் ஒன்றே வாழட்டும். ஹல்லேலூயா. நன்றி 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 நன்றி. ஹல்லேலூயா. Praise the Lord. Hallelujah. நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா. உங்க நாமம் ஒன்றே உயர்த்தப்படட்டும். ஹல்லேலூயா. உங்க நாமம் ஒன்றே ஆராதிக்கப்படட்டும். உங்க நாமம் ஒன்றே ஸ்தோத்திரிக்கப்படட்டும். ஹல்லேலூயா. நீ நல்லவர் 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 பெரியவர். ஹல்லேலூயா. ஆமென் ஆமென். Praise the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான ஒரு பாடலை பாடி ஆராதித்தோம். அந்த பாடல் வண்ணமாகவே தேவன் உங்களை தீங்கு ஒன்று அணுகாமல் உங்களை இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் காப்பாற்றி ஆஸ்வதிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் அவரையும் ஆசீர்வதிப்பார். ஓகே. இந்த 7வது மாதத்தில் சத்தியத்திலிருந்து ஒரு வசனத்தை உங்களை முன்னே வைத்து அதனுடைய காரியத்தை நான் சொல்லி முடிக்க வாஞ்சிக்கிறேன். விசேஷமாக பார்க்கும்போது இன்றைக்கு வேத வசனங்கள் மட்டும்தான் நம்மை ஒவ்வொரு நாளும் காப்பாற்றி வரும் என்ற அந்த விஷயத்தில் சந்தேகமே கிடையாது. வேத வசனங்கள் நமக்கு ஆதாரமாக இருக்கிறது. ஓகே. நம்ம எந்த வேலை செஞ்சாலும் கூட வேத வசனம் நமக்கு ஆதாரம். அதை வைத்து தான் நம்ம எந்த வேலையும் செய்ய முடியும். வேத வசனம் இல்லாமல் நாம் ஒரு வேலையும் செய்ய முடியாது. அப்படி செய்ய போனா அது தோல்வியாய் மாறும். ஓகே. நான் கடந்த நாட்களில் பார்க்கும்போது சத்தியவேதத்தை எடுத்து நான் தியானம் பண்ணி கொண்டிருந்தேன். பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் திருப்பி திருப்பி பார்த்து பார்த்து அப்படியே படிச்சுட்டு இருந்தாங்க. ஒரு வசனத்தை கர்த்தருக்கு தந்தார். அந்த வசனம் மிகவும் என்னை தொட்டது.
அந்த வசனம் எனக்கு அதிகமாக ஒரு தைரியத்தையும் கொடுத்தது, என்னை ஆறுதல் படுத்தினது அந்த வசனம். அதே வசனத்தை இந்த 1ஆம் தேதியில உங்க முன்னே வைக்கிற பிரியமானவர்களே, செப்பனியா 3ஆம் அதிகாரத்துல அந்த வசனம் வருது. செப்பனியா 3ஆம் அதிகாரத்துல வசனம் 15ஆம் வசனத்தை உங்க முன்னே நான் படிக்கிறேன், உங்க முன்னே வைக்கிறேன். அந்த வார்த்தை கொண்டு கர்த்தர் உங்களை அதிகமாகவே ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். செப்பனியா 3:15 வசனத்துல கடைசி லைன்ல நீங்க பாத்தீங்கன்னா, இனி தீங்கை காணாதிருப்பாய். இந்த 7வது மாதத்துல கூடி வந்திருக்கிற யாவருக்கும் நான் சொல்வது என்னவென்று சொன்னால், இந்த 7வது மாதத்துல உங்களை தீங்கு ஒன்றும் அணுகாது. காரணம், ஏன் சொந்த வார்த்தையில நான் சொல்லல, ஆண்டுடைய வார்த்தை தான் உங்க முன் வைத்து, ஆண்டுடைய வார்த்தை உங்களுக்கு முன் வைத்து நான் காண்பித்து கொடுக்கிறேன். அந்த வார்த்தை ஒருபோதும் பொய் சொல்லாது, ஒருபோதும் நம்ம ஏமாத்தாது, ஒருபோதும் நம்மளை கைவிடாது. யார் கைவிட்டாலும் கூட வேத வசனமும் இயேசு கிறிஸ்துவும் பிதாவாகிய தேவனும் பரிசுத்த ஆவியாகிய தேவன் நம்ம ஒருபோதும் கைவிட மாட்டார்கள் பிரியமானவர்களே. ஓகே, அதை நாம் விளக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறேன். அங்க என்ன வாசிக்கிறோம்னாக்கா, பார்க்கும்போது கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி, ஆக்கினை என்று சொன்னால் தண்டனை. ஒருவேளை நாம் ரட்சிக்கப்படாதிருந்திருப்போம் என்று சொன்னால் நமது மேல் நிறைய தண்டனைகள் குவிந்திருக்கும். அந்த தண்டனை எதுக்கு வருதுனாக்கா, நாம் பாவம் செய்வதனால தண்டனை தேவனுடைய பார்வையிலிருந்து வருகிறது. இப்போது நீங்கள் நானும் கூட அவ்வளோ பாவம் தவறுகள் செய்வது கிடையாது. காரணம் என்று சொன்னால், இயேசு நம்மோடு இருக்கிறாரு. நாம் பாவங்கள் செய்ய, தவறுகள் செய்ய அவர் நம்ம விடுவது கிடையாது. காரணம், ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு வாரமும், ஒவ்வொரு மாதமும் வார்த்தைகளும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அந்த வார்த்தைகள் நம்மை தவறு செய்தபடிக்கு நம்மளை காத்து கொண்டு வருகிறது. அதனால் நமக்கு என்ன இல்லை, ஆக்கினை இல்லை. ஓகே, 2வது பாருங்க. அங்க 2வது பார்க்கும்போது உன் சத்துருக்களை விலக்கினார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். 2வது காரியம், உங்களுக்கு யாரெல்லாம் சத்துருவா இருந்தாங்களோ எல்லா சத்துருக்களையும் கர்த்தர் விலக்கி போட்டார். விசுவாசித்தால் ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, நான் விசுவாசிக்கிறேன், ஆமேன். முதல்ல சொல்றாரு, உனக்கு ஆக்கினை இல்லைன்றார். 2வது, உனக்கு சத்துருவே இல்லைன்றார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு சத்துரு தான், அவன் தான் பிசாசு. ஓகே, அந்த பிசாசு கூட நம்ம இடத்துல இல்லை, நம்மை ஒன்றும் செய்ய முடியாது. ஆக்கினை இல்லைன்றாரு. 2வது, சத்துரு உனக்கு இல்லைன்றார். ஏன்? இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர், ஒரு ராஜா நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஏசப்பாவுக்கு நிறைய பைபிள்ல பேர் உண்டு. அதுல ஒரு பேரு வெளிப்படுத்தல படிக்கிற ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தார் என்று அவருடைய நாமம் அவர் தொடையின் மேல் எழுதப்பட்டிருக்கு என்று சொல்லி பார்க்கிறாங்க. ஓகே, காரணம், நமக்கு ராஜா அவர் தான். ராஜா தான் நியாயம் தீர்க்க முடியும் ஒரு மனிதனை. அதான் ஆக்கினை இல்லைன்றாரு அந்த ராஜா. உனக்கு சத்ரு இல்லைன்றாரு அந்த இயேசு ராஜா. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அது இஸ்ரவேலின் ராஜா கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ராஜா நம்முடைய நடுவில் இருக்கிறார் பிரியமானவர்களே. ஒரு ராஜா நம் நடுவில் இருக்கும் போது எந்த ஒரு சத்ருவாவது நம்மை தொட முடியுமா? அல்லது எந்த ஒரு தண்டனை கூட நமக்கு யாராவது கொடுக்க முடியுமா? தண்டனை கொடுக்கணும்னா ராஜா தான் கொடுக்கணும். மந்திரியோ, கீழே இருக்கிற சிப்பாய்களோ, போர் சேவகரோ நமக்கு தண்டனை கொடுக்க முடியாது. தண்டனை கொடுக்கிறது ராஜா தான் கொடுக்க முடியும். அந்த ராஜாவே நம் நடுவில் இருக்கிறார். அதனால இனி தீங்கை காணாதிருப்பாய். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஒரு மனுஷன் கூட இருந்தா தீங்கு வந்துடும். ஓகே, நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஒரு மனுஷன் கூட இருந்தாருன்னா தீங்கு வந்துடும். ஏன்னா அவனால தீங்கு சமாளிக்க முடியாது. அல்லது ஒரு அரசியல்வாதி கூட இருப்பார் என்று சொன்னால் தீங்கு வந்துடும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஓகே, ஆனா கூட இருக்கிறது
இஸ்ரவேலின் ராஜா தேவனாய கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறார். அதனால நீங்கள் நானும் தீங்கை காணாதிருப்போம். இந்த மாதம் அல்ல, எல்லா மாதமும், இந்த வருஷம் அல்ல, எல்லா வருஷமும். ஓகே, இந்த ஆசீர்வாதம் நமக்கு வரணும்னாக்கா நம்ம கொஞ்சம் ஹோம் ஒர்க் நம்ம பண்ணணும். என்ன ஒரு ஹோம் ஒர்க்கு? அவர் என்ன சொல்ற அந்த அதிகாரத்தில், 3ஆம் அதிகாரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னாக்கா 2ஆம் வசனத்தில் நீங்க பார்க்கும்போது அங்கே ஜனத்தை குறித்து ஆண்டவர் ரொம்ப துக்கத்தோட சொல்றாரு. என்ன சொல்றாரு பாருங்க, அது சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த தீங்கு நம்மை தொடக்கூடாதுன்னு சொன்னால் நீங்கள் நானும் சத்தத்துக்கு செவி கொடுக்கணும். இங்க இருக்கிற ஜனங்கள் சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை. அதாவது ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை. ஆண்டவர் தானா பேச மாட்டாரு. ஒரு தீர்க்கதரிசி மூலியமா பேசுவாரு, ஒரு ஊழியக்கார மூலியமா பேசுவாரு, ஒரு சுவிசேஷக மூலியமா ஆண்டவர் பேசுவாரு. ஒரு வாலிப சகோதரியோடு அவங்க ஊழியம் செய்வார்கள் என்று சொன்னால் அவங்க ஜெபிக்கிற ஆளா தான் அவங்களோட ஆண்டவர் பேசுவாரு. அதான் ஆண்டவருடைய சத்தம். அந்த சத்தத்துக்கு நீங்கள் நான் என்ன பண்ணணும்? செவி கொடுக்கணும். இங்க சொல்றாரு, அது சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை. ஒவ்வொரு சண்டே ஆராதனையில உங்களுக்கு நான் பிரசங்கம் பண்றேன். எத்தனை பேரு இந்த என் சத்தத்துக்கு செவி கொடுக்கணும்னு எனக்கு தெரியல. நீங்க செவி கொடுத்தால் தீங்க நீங்க பார்க்க முடியாது. ஓகே, அது சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை, அது கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளவில்லை. 2வது கடிந்து கொள்ளுதல். அந்த சத்தம் தான் கடிந்து கொள்ளுதலா மாறுது. ஓகே, அப்போ தேவனுடைய ஊழியக்காரங்களை பேசும்போது அவருடைய சத்தம், அந்த சத்தம் கடிந்து கொள்ளுதலா மாறுது. அப்ப அந்த சத்தத்துக்கு நாம் செவி கொடுக்கணும். அந்த கடிந்து கொள்ளுதலை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஊழியக்காரங்க கடினமா பேசும்போது விசுவாசிகள் முகம் மாறிடும். விசுவாசிகள் ஊழியக்காரர் மேல கோபப்படுவாங்க. விசுவாசிகள் சர்ச்சை விட்டு வெளியே போகும்போது திட்டினே போவாங்க ஊழியக்காரங்களை. வாரத்தில் ஒரு நாள் தான் வரேன், என்ன ஊழியக்காரு ரொம்ப கடிந்து கொண்டு பேசி அனுப்புறாரு என்று சொல்லி நீங்க எங்க மேல துக்கத்தோட என்ன பண்ணலாம்? சபை விட்டு வெளியே போகலாம். நாங்க என்ன பண்ணட்டும்? இங்க சொல்றாரு பாருங்க, சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை. நீங்க சத்தத்தை செவி கொடுத்தால் நீங்க தீங்க காணாதிருப்பீங்க. கடிந்து கொள்ளுதலை நீங்க ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு தீங்கு இல்லை. ஓகே, 3வது சொல்ற பாருங்க, அது தேவனிடத்தில் சேரவில்லை. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அது தேவனிடத்தில் சேரவில்லை. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை, கடிந்து கொள்ள ஏற்றுக்கொள்ளவில்லை, அது கர்த்தரை 3வது நம்பவில்லை. நாம் கர்த்தரை மட்டும்தான் நம்பி வாழணும். உலகத்துல வேற எந்த ஆளையும் கூட நம்ப கூடாது. நம்பணும் என்று சொன்னா காலவாரி விட்டுட்டு போயிடுவாங்க, அல்லது கீழே தள்ளி போட்டுட்டு போயிடுவாங்க. அப்போ அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கணும், அவருடைய கடிந்து கொள்ள ஏற்றுக்கொள்ளணும், அவரை நம்பணும். நான் அடிக்கடி சொல்லுவேன், கர்த்தரை நம்பு, அதான் உனக்கு தெம்பு, இல்லைன்னா வரும் வம்பு அப்படின்னு. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமென். நான் அடிக்கடி பிரசங்க சொல்ற வழக்கம் உண்டு, இன்னைக்கும் சொல்றேன். நமக்கு கர்த்தரை நம்பு, அதான் தெம்பு, இல்லைன்னா வரும் வம்பு. ஓகே, 4வது சொல்ல பாருங்க, அது தேவனை அறியவில்லை. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். செவி கொடுக்கவில்லை, கடிந்து கொள்ள ஏற்றவில்லை, கர்த்தர் நம்பவில்லை, தேவனை அறியவில்லை. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த உலகத்திலேயே ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் எது சொன்னா தேவனை நன்றாக அறிந்து கொள்வது. சில பேர் கொஞ்சோடு தான் அறிஞ்சிருப்பாங்க, ஆனா நிறைய அறிஞ்சு கொண்ட மாதிரி இருப்பாங்க. சில பேர் எனக்கு எல்லாம் தெரியும், பைபிளை நான் அப்படி என்ன பண்ண கரைச்சி குடிச்சிருக்கிற, எனக்கு தெரியாதுதா, எனக்கு எல்லாமே தெரியுவாங்க. அதெல்லாம் வாழ்க்கை. தேவனை நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். நீங்க பைபிள்ல எதை நீங்க அறிஞ்சு கொள்றீங்களோ எனக்கு தெரியல, ஆனா ஒரு காரியத்தை நீங்க அறிஞ்சு கொள்ள வேண்டும். பிதாவுக்கும் இயேசு கிறிஸ்து இருக்கிற அந்த தொடர்பு தெரியுமா, அதை நீங்க முதலாவது அறிஞ்சு கொள்ள வேண்டும். அது நிறைய பேர் அறிஞ்சு கொள்றதே கிடையாது. என்னப்பா பிதா என்றாங்க,
இயேசுன்றாங்க, பரிசுத்த ஆவின்றாங்க, எனக்கு குழப்பமாக்குது அப்படி நிறைய ஜனங்க சொல்ல கேட்கிறேன் நான். நம்முடைய சபை தெரியும் உங்களுக்கு, திரியேக தேவனுடைய சபை, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர், இந்த 3 பேர் ஒன்னா இருக்கிறாங்க. இந்த திருத்துவ தேவனை அறிந்து கொண்டால் போதும், நீ எல்லாமே அறிந்து கொண்டு சொன்னால் அறிந்து கொண்டு என்று அர்த்தம். நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. ஓகே, சோ அதனால்தான் அப்போ செவி கொடுக்கணும், ஓகே, கடிந்து கொள்ள ஏற்றுக்கொள்ளணும், கர்த்தரை நம்பணும், தேவனை அறிஞ்சு கொள்ளணும். நல்லா தேவனை நல்லா அறிஞ்சு கொள்ளணும், அறிந்து கொண்டே இருக்கணும், தெரிஞ்சு கொண்டே இருக்கணும். எல்லாம் கற்றுக்கொண்டே இல்லை, கற்றுக்கொண்டே இருக்கிறேன், இன்னும் கற்றுக்கொண்டே இருக்கிறேன். தேவன் ஊழியக்கார மூலியமா கற்றுக் கொடுத்திருக்கிறார் எனக்கு, அப்படி சொல்லி தேவனை கற்றுக்கொள்ள வேண்டும். ஓகே, இந்த 4 காரியம் நீங்க செஞ்சீங்கன்னா உங்களுக்கு என்ன இல்லை சொல்லுங்க? உங்களுக்கு தீங்கு இல்லை, உங்களுக்கு நோய் இல்லை, உங்களுக்கு மரணம் இல்லை, உங்களுக்கு தீர்காயுசை கற்றுக் கொடுப்பார். ஓகே, இப்படி சொல்லிட்டு பாருங்க. அதுல எனக்கு ரொம்ப பிடிச்சமான வசனம், அதுல நீங்க பார்க்கும்போது 17ஆம் வசனம் பாருங்க. உன் தேவனாய் கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். இங்கேயும் மீண்டும் அதை நமக்கு வெளிப்படுத்துறாரு. உன் தேவனாய் கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமை உள்ளவர். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஓகே, வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிப்பார், உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பு நிமித்தம் அமர்ந்திருப்பார், அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பாருங்க, உங்களை பார்த்தா யாருக்கும் பிடிக்காதுங்க. மனைவிக்கும் பிடிக்காது, புருஷனுக்கு பிடிக்காது, பிள்ளைகளுக்கு பிடிக்காது, நண்பருக்கு பிடிக்காது, யாருக்கும் பிடிக்காது. ஆனா தேவனுக்கு உங்களை ரொம்ப 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 பிடிக்கும். உங்களை தேவனுக்கு நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. கடைசியில் சொல்லிட்டு பாருங்க, அவர் உங்கள் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆஹா, என் பிள்ளை ஜேம்ஸ் அப்படின்னு உங்க பேர் சேர்த்துங்க அப்படின்னு ஆண்டவர் களி கூறுவார் உங்களை மேல. நம்மளை யாரும் நேசிக்க விட்டாலும் பரவாயில்ல, தேவன் நமக்கு நேசிக்கிறார், தேவன் கூட இருக்கிறார், தேவன் நம்மோடு பேசுகிறார், தேவன் நம்மை நடத்துகிறார், தேவன் நம்மை கர்மை போல காப்பாற்றுகிறார். அவர் நமது பேரில் கம்பீரமாய் களி கூறுகிறார். உங்களை பார்த்து உங்க அப்பா அம்மா சந்தோஷப்பட மாட்டாங்க, உங்க மனைவி சந்தோஷப்பட மாட்டாங்க, உங்க பிள்ளைங்க சந்தோஷப்பட்டாலும் கொஞ்ச நாளைக்கு தான், அல்லது உங்களை விரும்புற ஆளுங்க சந்தோஷப்பட்ட கொஞ்ச நாளைக்கு தான். ஆனா இயேசு உங்கள் பேரில் கம்பீரமாய் களி கூறுகிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நீங்க 4 காரியம் செய்யும் போது 15 சொல்றாரு தீங்கை காணாதிருப்பாய், 17 சொல்றாரு உங்க பேர்ல ரொம்ப கர்த்தர் கம்பீரமாய் களி கூறுகிறார். 4 காரியம் என்னன்னாக்கா, நாம செவி கொடுக்கணும், கடிந்து கொள்ள ஏற்றுக்கொள்ளணும், கர்த்தரை நம்பணும், தேவனை அறிந்து கொண்டே இருக்கணும். இந்த 4 பாயிண்ட் நீங்க செஞ்சீங்கன்னா தீங்க காண மாட்டீங்க. கர்த்தர் நடுவில் இருக்கிறாரு. ஆமென். அவர் உங்களை ரட்சிக்கிறாரு. ஆமென். உங்க பேர்ல ரொம்ப ரொம்ப கம்பீரமாய் களி கூறுகிறார். பிரியமானவர்களே, இந்த செப்பனியா 3ஆம் அதிகாரத்துக்குதான 15ஆம் வசனம் உங்களுக்கு நடக்கும், 17ஆம் வசனம் உங்களுக்கு நடக்கும். அதுதான் ஆண்டவர் சொன்னார். அல்லே புதிய ஏற்பாட்டில், அல்லேலூயா, என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. நீங்கள் மிகுந்த கனி கொடுப்பதனால் எனக்கு சிஷ்யராய் இருப்பீர்கள். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த குட்டி பிரசங்கத்தை நீ கேட்டிருக்கிறீங்க. என்ன அன்னைக்கு பிரசங்கம்? தீங்க காண மாட்டீங்க. ஓகே, தீங்குனா மரணம், விபத்து, நாசம், மோசம், தோல்வி, அவமானம், வெக்கம் சொல்லிட்டே போலாம். இதெல்லாம் நீங்க காண மாட்டீங்க என்று சொல்லி இங்க நாம செப்பனியா 3:15 நாம் பார்த்தோம். ஜெபிக்கலாம் கண்கள் மூடி. பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆம் சுவாமி. செப்பனியா 3:15 அப்பா, ஆக்கினை எங்களுக்கு இல்லை அப்பா. எங்களுக்கு தகப்பனே,
மரணம் இல்லை, தண்டனை இல்லை. நாங்கள் தீங்கை காணாதிருக்க போகிறோம். நன்றி. இந்த வசனத்தை கொண்டு டிவைன் ஷாலோம் சமக்க எல்லாரையும் ஆசீர்வதித்து, நிகழ்ச்சியை பார்த்து கொடுக்க யாவரையும் தகப்பன ஆசீர்வதித்து காப்பாற்ற வேணுமா ஜபிக்கிறேன். இந்த ஆலயத்தை திறந்து கொடுத்த ஊழியக்கார அவர்கள் குடும்பத்தாரையும், வீழெடுத்த தம்பிகளையும், இசைவாஸ் தம்பிகளையும் எல்லாரையும் இயேசுவின் நாமத்தை ஆசீர்வதித்து நடத்தும். இந்த பிரசங்கம் எல்லாரையும் தொடட்டும். இயேசுவின் நாமத்தில் கர்த்தரை காத்துக்கொள்ளும். 7வது மாதம் எங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா மாறட்டும். இயேசப்பா நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.